ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு 126வது நாள். இந்த நாள்ல கூட நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவம் என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. அந்த சம்பவத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இன்ஸ்டாகிராமில் அநேக காரியங்கள், தீமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதை பயன்படுத்துவதற்கு ஆன பக்குவங்களும் அநேகர்களுக்குள் இல்லை என்றும் நமக்கு தெரியும். ஏனால் நேற்றைய தினத்துல நியூஸை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 50 வாலிப பெண்கள், 50 பேருக்கு மேல இருப்பார்கள், வாலிப ஸ்கூல் பிள்ளைகள், +1 +2 படிக்கிற பிள்ளைகள், ஒரு 2 ஸ்கூல்களுக்கு இடையில் சண்டை. ஏன் இந்த சண்டைக்கு காரணம் என்னவென்றால், அவங்க இன்ஸ்டாகிராம்ல வாக்குவாதம் பண்ணி யாருக்கு அதிக லைக் உள்ளது, யாருக்கு அதிக வியூஸ் போகுது என்ற இந்த வாக்குவாதத்துல நேரடியாக சந்தித்து சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றனர். ரோட்டில் நின்று அவர்களை தடுக்க செல்பவர்களுக்கு அடி உழுகிறது. அப்படி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தாக்கி கொள்ளுகின்றனர். ஏனென்றால் இவைகள் நன்மைக்காக பயன்படுத்துவது ஒரு சிலராக இருந்தாலும் தீமைக்காக அநேகர் பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் அநேக விதமான தீமையான காரியங்கள் நடக்கின்றன. இதன் அடிமைத்தனத்திலிருந்து, சமூக வலைதளத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும், வாலிப பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்ற நாள்ல கூட ஆண்டவரே விசேஷ விதமாக இந்த இன்ஸ்டாகிராம்ல அடிமையாக கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்துல அந்த பார்த்த சம்பவங்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட வாலிப பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் தெருவுல நின்று சண்டை போடுறாங்கப்பா. நான் தான் பெரியாள், நீங்க தான் பெரியாள் என்று போட்டி போட்டு கொண்டிருந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்று உண்டென்றால் ஆண்டவரே, அந்த இன்ஸ்டாகிராம்ல தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக, எங்கள்கிட்ட தான் பெரிய திறமை இருக்குது, எங்கள்கிட்ட தான் அநேக ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அநேகர் எங்களை தான் லைக் பண்றாங்கிறத பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்களப்பா. இதே போல அடிமைத்தனத்தின் ஆவிகள் எங்க வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பெருமை பாராட்டக்கூடிய இதே போன்ற ஆண்டவரே அநேக விதமான காரியங்கள் எல்லாம் எங்க வாலிப பெண்களை விட்டு வெளியேறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தீமையான காரியங்கள் முழுவதிலும் எங்கள் தேசத்தை விட்டு வேறறுக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதற்கு அடிமையாகி கிடக்கின்ற, இன்ஸ்டாகிராம்ல அடிமையாக கிடக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுங்க ஆண்டவரே. நிமிஷத்துக்கு நிமிஷம் போட்டோ அப்லோட் பண்ணணுங்கிற அந்த வெறியில கிடக்கிறவங்க, அதை எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் எங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நிமிஷத்திற்கு ஒருக்கா புரட்டி 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 பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் எங்கள் வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. பெரியவர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே வேண்டாத வெறிகளை தூண்டுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவரை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆண்டவரை யாரெல்லாம் வெறி பிடித்து அலைகிறார்களோ, பகை உணர்வுகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களோ, இந்த காரியத்திலிருந்து எந்த ஒரு ஜாதி உணர்வுகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. வேற மத காரியங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் வெளியேறக்கூடாது ஆண்டவரே. தீமையான காரியங்கள் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. வேண்டாத வலைதளங்களில் விழுந்து போய் தங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை உண்டு பண்ணாதபடி, தங்கள் பெற்றோர்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணாதபடி, தங்கள் படிக்கின்ற படிப்பின் காரியங்களை இழந்து போகாதபடி, யாரெல்லாம் இதற்கு அடிமையாய் கடந்து இந்த வலையில் விழுந்து தவித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நீங்க தூக்கி எடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து தூக்கி எடுங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல வேண்டாத பதிவுகளை யாரும் பதிவிடாதபடி அவர்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல திட்டத்தை கொடுங்க. இதே போல அடிமைத்தனத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அவர்களை மீட்டெடுத்து நீங்க தூக்கி நிறுத்துவதற்காக நன்றிப்பா. யாரெல்லாம் அந்த ஆண்டவரே இன்ஸ்டாகிராம்ல மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுகிறார்களோ ஆண்டவரே, இது எல்லாரும் மாயை என்ற எண்ணத்திற்குள் வருவதற்காக நன்றி அப்பா. நீங்க தூக்கி எடுத்து அவர்கள் ஸ்தானத்துல நிறுத்துங்க ஆண்டவரே. நேற்று நாள்ல நடந்த அந்த இன்ஸ்டாகிராம் சம்பவத்தினால மறுபடியும் எதுவும் கலவரங்களோ, எதுவும் வேண்டாத காரியங்களோ, பிள்ளைகளுக்குள்ள வேண்டாத தவறான புரிதலோ, வேண்டாத தவறான எண்ணங்களோ உண்டாகாதபடி சமாதானத்தை நீங்க உண்டு பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.